Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம AutoCAD தமிழ் பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு AutoCAD டூல்ஸ் ட்ராயிங்ஸ் மாடிஃபைட் டூல்ஸ் அண்ட் தென் ஐசோமெட்ரிக் வியூ ட்ராயிங்ஸ் ப்ரொஜெக்ஷன் வியூஸ் ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ்னால் என்ன 3D மாடல்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அண்ட் தென் AutoCADல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது டூல் டெஸ்ட் எப்படி அட்டென்ட் பண்ணுறது அண்ட் தென் வெர்ஷன் எப்படி இருக்குது 2018-21 வெர்ஷனு அது என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றது பார்த்தோம். அதே நம்ம AutoCADல வந்துட்டு இப்போ நம்ம வந்து மெயின் டூலாக ஒன்று பார்க்க போகிறோம். என்ன டூல்னாக்கா இப்போ நம்ம AutoCADல வந்துட்டு நம்மளுக்கு டூல்ஸ் எல்லா டூல்ஸும் தெரிஞ்சுனாக்கா அப்போ நம்ம வந்து டூல் டெஸ்ட் ஈஸியாக பண்ணலாம். நம்ம இன்டர்வியூக்கு எந்த போகும்போது வந்துட்டு நம்மளுக்கு டூல் டெஸ்ட் மெயின் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நமக்கு என்னென்ன டூல்ஸ் தெரிஞ்சிருக்குன்றது மெயின். இப்போ AutoCADல வந்து நம்ம வந்து டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டூல்ஸ் எது யூஸ் பண்ணுவோன்றது தெரிஞ்சிச்சுனாக்கா நம்மளுக்கு யூஸாக இருக்கும். அந்த நேற்று நம்ம வந்து டிரான்ஸ்மிட் அண்ட் தென் லேஅவுட் பற்றி நம்ம வந்து இது நேற்று ஒரு வீடியோவில் போட்டு அதை செக் பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம AutoCAD மெயின் வந்துட்டு நம்ம இப்போ டயக்ராம்ஸ் எப்படின்னு கொடுத்தோம்னாக்கா டைமென்ஷன் பார்த்து பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, அதாவது பிரிண்ட் அவுட் எடுன்ற போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா பிரிண்ட் அவுட்டு சரியாக எடுக்க மாட்டோம். கார்னரில் இருக்கும், ரைட் சைடு கார்னர் இருக்கும், அந்த மாதிரி கார்னர்ஸில் இருக்கும். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா எப்படி கரெக்டாக பேஜ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து லே அவுட் பண்ணி பண்ணுறது அன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம AutoCADல வந்துட்டு நம்ம ட்ராயிங் இன்ட்டு PDF கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கணும். அந்த வகையில் இப்போ நம்ம வந்துட்டு இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து லே அவுட் இருக்கணும், எந்தெந்த வியூவில் வந்து நம்ம ட்ராயிங்ஸை வைக்கணுன்றது வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு சிம்பிள் ஒரு டயக்ராம் எடுத்துக்கிறேன். Ctrl O ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு இல்லையா இந்த சிம்பிள் டயக்ராம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே எனக்கு இங்கே ஓகே இந்த சிம்பிள் டயக்ராம் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த டயக்ராம் வந்துட்டு நம்ம வந்து பிளாட் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா நம்ம வந்து லேஅவுட் இங்கே இருக்குது தெரியுமா, இங்கே லேஅவுட்டில் போயிருந்த உடனே எனக்கு வந்து வியூ எனக்கு இப்படி காமிக்கும். ஓகே, அதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த லேஅவுட்டில் வந்து உடனே எனக்கு வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லேஅவுட்டுன்றது ஒரு ஆப்ஷன். அதில் நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு உடனே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் வந்துட்டு என்னன்னாக்கா நியூனாக்கா ஒரு புது ஷீட் இருக்குது தெரியுமா, அது வந்து ஷீட் இது வந்து புதுசாக ஆகிடும். அது பேஜ் செட்டப்பில் தான் நம்ம வந்து என்ன சைஸு ஷீட்டு சைஸு அந்த லேண்ட்ஸ்கேப்பை போட்டால என்ன மாதிரி சைஸுன்றதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம். அதே நேரத்தில் வந்து எந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு இருக்கணும், டீட்டெயில் ட்ராயிங் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் இருக்குது. ஒன்றா வந்து நம்ம இந்த பேசிக் ட்ராயிங்கில் பார்க்கலாம். நான் நியூன்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து இப்போ நான் ஆல்ரெடி நான் ஒன்று எடுத்துகிட்டு அந்த லேஅவுட்லேயே போதும். இப்போ பேஜ் செட்டப் பண்ணுறது ஒரு ஆப்ஷனுக்கு போயிட்டு உடனே நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு பேஜ் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதை வந்து எனக்கு செட்டப் பேர் வந்துட்டு நான் CAD NESTன்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் எப்படி வந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பாருங்கள் நேம் வந்து CAD NESTன்னு கொடுத்தேன். DWG PDF இது வந்து கனெக்ட் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டு DWG PDF அண்ட் கன்வெர்ட் ஆகுதா வேணுமாக்குறது, இல்லை நம்மளுக்கு வந்து இதில் PDF அடாப்டர் வேணுமாச்சு, எந்த மாதிரி உங்களுக்கு PDFல எந்த ஃபார்மேட் வேணுமா இருக்குதுன்னு உங்களுக்கு கேட்டுமாக்கா அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து PDFன்றதே இருக்கட்டும். ஓகே, நான் வந்து இப்போ இதை எடிட் பண்ணுறது. அண்ட் தென் இதில் வந்துட்டு நம்மளுக்கு பேப்பர் சைஸ் இருக்குது தெரியுமா, இதில் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த இமேஜ் இருக்குது அந்த மாதிரி சைஸ் வந்துருக்குது. எனக்கு அந்த மாதிரி வேணால் இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து இமேஜஸ் நம்ம பண்ணும்போது வந்து டயக்ராமில் வந்து டைட்டில் பாக்ஸ் எல்லாம் நம்ம வைப்போம். அதுக்கோஸ்கரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஷீட், அதனால் வந்து நம்ம வைப்போம். A3 எடுத்துக்கிறோம். பட் A3ல கூட நம்மளுக்கு வந்து இங்கே ரெண்டு சைஸ் இருக்குது, 420x270 இருக்குது, அண்ட் தென் 270x420 இருக்குது. இது ரெண்டும் என்னன்னாக்கா வந்துட்டு இது லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்டல்ன்றது ரெண்டு ரிமைண்ட் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக லேண்ட்ஸ்கேப் போர்ட்டல்ன்றது வந்து எந்த மாதிரி வேணுமாச்சுன்றது செலக்ட் பண்ணி 420x270 கரெக்டாக இது வந்துட்டு கரெக்டான A3 சைஸ் வந்துட்டு 297x420 அந்த இதில் தான் வருது. ஓகே, இந்த சைஸில் நான் எடுத்துக்கணும். அண்ட் தென் இப்போ இதில் வந்துட்டோடனே நம்மளுக்கு பேப்பர் சைஸ் சூஸ் பண்ணிட்டு இது A3 297x420 அண்ட் தென் லேஅவுட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதில் இது கூட நம்ம எக்ஸ்பெக்ட் வந்து டிஸ்பிளே எக்ஸ்டெண்ட் லேஅவுட்டுன்ட்டு நம்ம லேஅவுட்டில் இருந்து ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எக்ஸ்பர்ட் வேண்டாம். அண்ட் தென் இதில் வந்துட்டு நம்ம இது வந்து இதில் எதுவுமே நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது இது என்ன இதுன்றதை வந்து நான் உங்களுக்கு போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ நன்னுன்றது ஒன்று இருக்கட்டும். அண்ட் தென் கொடுத்துட்ட ஒன்று நம்ம ஓகே அண்ட் தென் கொடுத்துருவோம். அண்ட் தென் இதில் வந்து நம்ம வந்து எல்லாம் கொடுத்தாச்சு. நம்மள வந்து பேஜ் லேஅவுட்டை கொடுக்காம இருந்தாக்கா சென்டர் பிளாட்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆகிடும். ஓகே, அண்ட் தென் இப்போ அதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பேஜ் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது செட் கரண்ட்ன்றதை கொடுத்துட்டு உடனே எனக்கு வந்து செட் கரண்ட் ஆகிடுது. ஓகே, க்ளோஸ் என்ன ஒன்று வேணும் எனக்கு வந்துட்டு எனக்கு க்ளோஸ் ஆச்சு. இல்லை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா எனக்கு வந்து இது டைட்டில் பிளாக்ஸ் எதாவது எனக்கு இன்சர்ட் பண்ணணுமா இருந்துச்சுனாக்கா வந்து இந்த சைடில் வந்துட்டு நம்ம டைட்டில் பிளாக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டைட்டில் பிளாக் இன்சர்ட் பண்ணிட்டு அந்த எனக்கு வந்து கம்பெனி இது நேம் என்ன கம்பெனி நேம்ன்றதை வந்து நம்ம இதில் இங்கே இதை வந்து இந்த நேமில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ப்ளாட் பண்ணுறது. அதே இப்போ இது வந்து எனக்கு எதாவது சென்டர் வேணுமா இருந்துச்சுனாக்கா நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதே இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஃப்ரேம் சென்டரில் வேணுமாச்சு. ஓகே, அந்த கொடுத்துட்ட உடனே பாருங்கள் எனக்கு வந்து அந்த சென்டரில் வந்துச்சு. இதை நான் வந்து டிலீட் கூட பண்ணிக்கலாம், எனக்கு டிலீட் ஆகிடுது. அந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ நான் எந்த மாதிரி ரெக்டாங்கிள் இப்போ நான் வந்து ட்ரா பண்ணுறேனோ இப்போ பாருங்கள் எனக்கு இந்த பேஜ்லேருந்து கொடுத்தேன். அண்ட் தென் இப்போ பழைய இருக்க தெரியுமா அதை வந்து நான் டிலீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி
இந்த லேஅவுட்டில் வந்து எனக்கு அழகாக நான் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஃபிட்டு பேப்பர் கொடுத்தனாக்கா எனக்கு வந்து என்ன ஆகுனாக்கா, இப்போ அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, இப்போ வந்து எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குதுனாக்கா, இப்போ எனக்கு வந்து என் டைட்டில் பிளாக் நான் எதாவது இன்சர்ட் பண்ண இருந்துச்சுனாக்கா எனக்கு வந்து டைட்டில் பிளாக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆகாமல் கூட போகலாம். அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி பேஜ் செட்டப் எடுத்துக்கிறேன்னாக்கா வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக எனக்கு வந்து நான் லென்த் ஹைட்டெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆகும். ஓகேங்களா. அதே இந்த லேஅவுட்டில் வந்துட்டு நான் டைரெக்டாக ப்ளாட் பண்ணுறது எப்படின்றது கூட காமிச்சிருக்கேன். அந்த டைரெக்ட் ப்ளாட்ன்றதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே அண்ட் தென் இப்போ வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு இங்கே இருக்குது ரெக்டாங்குலர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் தென் இதில் வந்துட்டு அந்த வியூ ப்ரொஜெக்ஷன் நம்மளுக்கு எந்த மாதிரி வியூ வேணுமென்ச்சு அந்த டீட்டெயில்டு வியூ எப்படி காமிக்கிறது அன்றதெல்லாம் இங்கே இருக்குது டீட்டெயில்ஸ். இது நம்ம 1:1 ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸில் வந்துட்டு நம்ம ஒன்றா பண்ணி காமிக்கலாம். ஓகேங்களா. அண்ட் தென் இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எப்படின்றத பார்த்துருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ப்ளேஸ் ஷார்ட் வச்சு Ctrl+P கொடுக்குறோம். ஆர்எல்ஸ் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு லேஅவுட்டுக்கு வெளியே வந்துட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். Ctrl+P கொடுத்துட்டு பேஜ் செட்டப் அண்ட் ஆட் ஆகிடுக்குது. அதே நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துகிட்டு DW PDF ஓகே. தென் இப்போ நம்மள வந்து இதில் எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ணுறது வேணா இந்த சேஞ்சஸில் எதுவானா தென் ஓகேன்றதன் கொடுத்துட்டு உடனே நம்மளுக்கு வந்து பேஜ் லேஅவுட்டு எப்படி வேணுமா இருக்குது, அதாவது என்ன நேமில் வேணும்னு கேட்குது. எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கட்டும், அப்போ நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் இப்போ லேஅவுட்டில் வந்துட்டு நான் இப்போது 300 கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஓகே டைம் ஆகுது. எனக்கு ப்ளாட் ஆகிட்டோன்னு எனக்கு வந்து இங்கே இது வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா. எனக்கு மெசேஜ் காமிச்சு அந்த மெசேஜ் காமிச்சிட்ட உடனே இப்போ நான் ஓகே இங்கே பாருங்கள், அது ஓப்பன் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து இங்கே நான் யூஸ் பண்ணது வந்து இப்போ இவ்வளோ இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சு நம்ம லேஅவுட்டில் வந்துட்டு நம்ம ஈஸியாக பண்ணுறது. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டைட்டில் பிளாக்ஸ் கூட ஒரு இமேஜ் எடுத்துக்கணும், அது வந்து பண்ணுறது பார்க்கலாம். ஓகே அண்டில் தென் சைனிங் ஆஃப் சந்தோஷ் பி. நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய்.